அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கோல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனை இறந்து போன அந்த பிஜிடி பெண் மருத்துவருக்கான அந்த சம்பவத்தின் அடிப்படையில் சஞ்சய் ராய்க்கு எடுக்கப்பட்ட பாலிகிராஃப் டெஸ்ட்டு அண்ட் சந்தீப் கோஷுக்கு எடுத்திருக்கின்ற பாலிகிராஃப் டெஸ்ட் என்ன சொல்ல வருகிறது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கோல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனை இறந்து போன அந்த பெண் மருத்துவருக்கான ஒரு சம்பவத்தை தொடர்ந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்கிறோம் மக்களே. ஆகஸ்ட் 9 நடந்த இந்த சம்பவம் இன்றைக்கி 24 ஆகிப்போச்சு. இது வரைக்கும் இந்த பரபரப்பு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதில் முதல்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட சஞ்சய் ராய் அப்படிங்கிற நபர் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது. சஞ்சய் ராயை சிபிஐ பாலிகிராஃப் டெஸ்ட்டு கூட்டு போகிறாங்க ஆன் 24th ஆகஸ்ட். ஸோ சிபிஐ விசாரித்த வரையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னால் இப்போ வில் சி வாட் இஸ் பாலிகிராஃப் டெஸ்ட் மக்களே. பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். திஸ் இஸ் கால்டு லை டிடெக்டர் டெஸ்ட்னு சொல்லலாம். இப்போ ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது எப்படி செய்வாங்கன்ற தனி வீடியோ நம்ம பார்க்கலாம் மக்களே. அதுக்கு முன்னாடி இதில் எங்கே முதல்ல இதை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். முதல்ல இந்த உண்மை கண்டறியும் சோதனை அப்படிங்கிறதையே இந்தியாவில் மன்னர் காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் மக்களே. மன்னர் காலத்தில் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா தப்பு பண்ணவன் அவன் உண்மையாக தப்பு பண்ணானா தப்பு பண்ணலையா அப்படிங்கிறதை விசாரிப்பதற்காக அவனை அழைத்து அவன் வாயில் அரிசி கொடுப்பாங்களாம். அந்த அரிசி அவன் மென்னுக்கிட்டே இருக்கணுமா. மென்னுக்கிட்டே இருந்து கேள்வி கேட்குறப்போ கேள்வி ஃபுல்லாக அவன் கேள்விக்கு பதில் வாயில் வச்சு சொல்லிட்டே இருக்கணுமா. சொல்லி முடித்தவொடனே இந்த அரிசியை துப்ப சொல்லுவாங்களாம். ஆக்சுவலாக அதில் பயப்படுறவன், ஏன்னா பயப்படுறவன்றது பொய்யை அதாவது உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லி ஏமாத்துறவன் அவன் மனசில் டீஃபால்ட்டாக பய உணர்வு ஏற்பட்டுருமா. அப்போது எச்சி சுரக்காமல் போயிடுமா, வாய் ட்ரை ஆகிடுமா. இப்படி வாய் ட்ரை ஆனவுடனே அவன் அந்த அரிசியை துப்ப முடியாமல் கஷ்டப்படுவானா வாய் ட்ரை ஆனதுனால. அதே அந்த அரிசியை உண்மை அவன் கேட்க கேள்வி பதில் சொல்லிட்டு சாதாரணமாக துப்புனான் அப்படின்னா இவன் உண்மையை சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவன் பொய் சொல்லலை அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்ட்க்கு வந்திருக்கிறாங்க இந்தியாவில் மன்னர்கள்லாம். இதை பேஸாக வச்சு தான் அதற்கு பின்னாட்களில் உங்களுக்கு உலக நாடுகளில் எந்த கண்ட்ரிலும் நான் தனி வீடியோ நான் சொல்கிற மக்களே, அதற்கு பிறகு ஒரு டாக்டர் கண்டுபிடித்த ஒரு வழிமுறை தான் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட். இதில் 3 விஷயம் உள்ளடங்குது. ஒன்று ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டி, பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. இதை வைத்து உடம்புல ஃபுல்லாக நிறைய இது நாப் மாதிரி போட்டுறாங்க, கையெல்லாம் போட்டுறாங்க, செஸ்ட்டில் போட்டு தலையெல்லாம் போட்டுறாங்க. கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறப்போ அவனுடைய மூமெண்ட்டை வச்சும் பயாலஜிக்கல் மாற்றங்களை வச்சும் அது ஒரு கிராஃப் மாதிரி வரையும். அந்த கிராஃப் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த கால்குலேஷன் படி தான் இவன் உண்மையை சொல்கிறானா இல்லை பொய் சொல்கிறானா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நிறைய பேர் இங்கே என்ன மிஸ்லீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிகிராஃப் டெஸ்ட்டுன்னா அவன் மயக்கநிலையை கொண்டு போக மாட்டாங்க. மயக்கநிலையை கொண்டு போய் கேட்டால் அது டோட்டலாக வேறு மக்களே. இது மயக்கநிலையெல்லாம் கொண்டு போகாமல் நார்மலாக அவனை உட்கார வைத்து கேட்குற கேள்விக்கு அவன் உடம்பு ஃபுல்லாக அந்த பாலிகிராஃபை அனலைஸ் பண்ணுறதுக்கு மெஷின்ஸை அட்டாச் பண்ணுறாங்க. அதை வைத்து கேட்குற கேள்வி தான் அந்த பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டு. இப்போ சஞ்சய் ராய் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டார். அவன் பட்டதில் ஆகஸ்ட் 24 அவனை அந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்துகிறாங்க. எங்கே உட்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இருக்கக்கூடிய ஜெயிலையே உட்படுத்துகிறாங்க. ஸோ உட்படுத்தும் போது அவன் என்னென்ன சொல்லியிருக்கிறான், என்ன நடந்ததுன்றத கோர்வை அவன் சொல்கிறான். அந்த கோர்வையை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. அவன் என்ன சொல்கிறானால், அவனை அரெஸ்ட் பண்ண சமயத்தில் தான் இந்த கொலையை பண்ணேன், ஆமாம் நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்து கன்ஃபஸ் பண்ண நபர் இப்போ என்னங்கிறான், நான் கொலையே பண்ணல அப்படிங்கிறான். நான் உள்ளே போனால் இறந்து கிடந்தா நான் அதை பார்த்து பயந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறான். சரி மக்கள், இப்போ நம்ம என்னென்ன திங்ஸ் வெளியாகிருக்கின்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது அவன் என்ன சொல்கிறான்றது கோரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 9 ஏர்லி மார்னிங், அதுக்கு மிட் நைட், அதாவது ஆகஸ்ட் 9 ஏர்லி மார்னிங் வரும், ஆகஸ்ட் 8 மிட் நைட்டு ஒரு கணக்கு. அது அந்த சமயத்தில் இட் இஸ் ஆன் ஆகஸ்ட் 8 மிட் நைட்டு 11 மணிக்கு அவனுடைய ஃப்ரெண்டு சௌரப் அப்படிங்கிற ஒருத்தன்
சௌரபோடைய சொந்தக்கார பையன் அவன் வந்து அட்மிட் ஆகியிருந்திருக்கிறான் ஆர்ஜிக்கார மருத்துவமனையில். ஸோ உள்ளே வந்து சரளமாக உள்ளே போயிட்டு அந்த அட்மிட் ஆன பையனை பார்த்துட்டு வரணுன்றதுக்காக இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். சஞ்சய் ராயும் சௌரப் 2 பேரும் கிளம்பி அந்த மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. போயிட்டு நைட்டு வந்து போய் அந்த பையனை பார்த்துருக்காங்க. அந்த பையனை பார்த்து அவன் குழந்தை விசாரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக 11 மணிக்கு ஒரு பாருக்கு போயிருக்காங்களாம். அந்த பாருக்கு தண்ணி அடிச்சிருக்கானுங்க. தண்ணி பாரில் க்ளோஸ் பண்ண உடனே சரக்கு வாங்க ரோட்டில் உட்காந்து அடிச்சிருக்கானுங்க. ரோட்டில் தண்ணி அடிச்சுட்டு அதற்கு பிறகு அங்கேருந்து கிளம்பி சோனாகாச்சி அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெட் ஏரியாவுக்கு போயிருக்காங்க. அங்கே போனால் எந்த பொண்ணும் செட் ஆகலை அவங்களுக்கு. அங்கேருந்து கிளம்பி சவுத் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சேத்லா அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. சேத்லாவில் போனால் அங்கே ஒரு ரெட் ஏரியா இருக்குது. அங்கே போனால் அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு செட் ஆகிட்டுருக்கு. அவன் அந்த பெண்ணோட அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணோட போய் அவன் வந்து உள்ளே இருந்திருக்கிறான். இவன் சஞ்சரா என்ன பண்ணுறானால் அவன் செட் ஆகிற எந்த பொண்ணுமே வெளியே இருந்துக்கிட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி அவன் வந்து ரொமான்டிக்காக பேசியிருந்திருக்கான் அப்படிங்கிறான். என்னென்ன பேசான்றது வெளியே சொல்கிறான். அதற்கு பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட நியூட் ஃபோட்டோஸ் கேட்டிருக்கான். அந்த பொண்ணும் அனுப்பியிருக்கு. அதை அவன் பார்த்துட்டு இருந்திருக்கிறான். வெளியே நின்று இருந்திருக்கான். அப்போ ஃப்ரெண்டை அவன் முடிச்சுட்டு வெளியே வரான். வந்ததற்கு பிறகு திருப்பியும் ஆர்ஜிகார் மருத்துவமனைக்கு 2 பேர் கிளம்பியிருக்காங்க. வந்துட்டு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போய் அவன் ஃப்ரெண்டு வந்து உள்ளே போயிருக்கான். அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஃப்ரெண்டு கூட போய் ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட அட்மிட் ஆகிருக்கிற அந்த பேஷண்ட் கூட போய் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இவன் மட்டும் கிளம்பி செமினார் ஹாலுக்கு போயிருந்திருக்கான். செமினார் ஹாலுக்கு போனால் செமினார் ஹாலில் இப்படி ஒரு பொண்ணு இறந்து கிடந்ததை பார்த்துருக்கான். பார்த்து இவன் பயந்துட்டு இருந்திருக்கானா. பயந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டானா. வந்து அந்த பயத்திலே வந்து அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டு அனுபம் தத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு காவல்துறை அதிகாரியுடைய வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரிப்பா அப்படி தூங்கிட்ட ஓகே, மூஞ்சில் என்ன காயம் கேட்டிருக்காங்க. அதற்கு முன்னுக்கு முரண்பாக பதில் சொல்லியிருந்திருக்கான் போலக்கு. அந்த பதில் வந்து கன்வின்சிங்காக இல்லைங்கிறாங்க சிபிஐ. அடுத்தது அந்த சமயத்தில் நீ எதுக்கு ஆர்ஜிகார் மருத்துவமனைக்குள்ளே போன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கும் முன்னுக்கு போய் முரண்பாக பதில் சொல்லியிருந்திருக்கான் போலக்கு. அதுக்குமே கன்வின்சிங்காக இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுவரையில் நார்மலாக பேசிக்கிட்டு இருந்த சஞ்சய் ராய் இந்த டெஸ்ட் எடுக்கிறப்போ பதட்டமாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இனிஷியலாக நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்த சஞ்சய் ராய் இப்பொழுது நான் கொலையும் பண்ணல, ரேப்பும் பண்ணல, ஒன்றுமே செய்யலை, நான் அந்த இடத்துக்கு போனேன், நான் வந்து வேறு ஒரு பொண்ணை மாலஸ் பண்ணேன், சேத்லா போன சமயத்தில் அங்கே வேறு ஒரு செக்ஸ் ஒர்க்கர் இருந்தப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணை மாலஸ் பண்ண விட்டுட்டேன். நான் அதுக்கப்புறம் கண்டுக்கல. அதுக்கப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நியூட் ஃபோட்டோ கேட்டு நான் அப்படி நான் போயிட்டேன் நான். பட் இந்த பொண்ணை எதுவுமே செய்யலை அப்படின்னு அடித்து சொல்கிறான் சஞ்சய் ராய். சிபிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இவன் வந்து பொய் சொல்கிறான், விசாரணையை திசை திருப்புவதற்காக பொய்ய சொல்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க. அதனால் இந்த சம்பவம் இதுவரைக்கும் பதட்டமே இல்லாமல் இருந்தவன் இந்த டெஸ்ட் அப்போது பதட்டமாகவும் நர்வஸாகவும் இருந்துக்கிறான்னா என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க சிபிஐ. இது மட்டும் இல்லை மக்களே, ஆகஸ்ட் 23 அவனுடைய 15 டேஸுக்கான ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிற சமயத்தில் அடிஷ்னல் சிஜிஎம் கிட்டையும் இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோப்சி ரிப்போர்ட்டில் இந்த பெண்ணிற்கு மொத்தம் 25 இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு, அந்த ப்ரைவேட் பார்ட் சேர்த்துன்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஜுரிஸ் எதையுமே அவன் படுத்தலை அப்படிங்கிறான். அதே மாதிரி அவன் இருக்கக்கூடிய இந்த ஜெயில் கார்டுகிட்டையும் உள்ளே போனதுமே சொல்லியிருக்கிறான், நான் தப்பே பண்ணலைங்க, என்னை இதில் கோத்து விட பார்க்குறாங்கன்னு சொல்லியிருந்திருக்கிறான் ஜெயில் கார்டுகிட்டையும். அதனை ஜெயில் கார்டும் இன்ஃபர்மேஷன் வழி சொல்லியிருந்திருக்கிறார் மக்களே. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, சந்தீப் கோஷான அந்த பிரின்சிபல் வீட்டில் வந்து டிவிஎஸ் ரைட் பண்ணுறாங்க. அதில் பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்கன்ற தகவலையும் சொல்கிறாங்க. சந்தீப் கோஷை அந்த நபரையும் பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க மக்களே. ஆனால் அந்த டெஸ்ட்டில் என்ன உண்மை வெளியே வந்துச்சு அப்படிங்கிறது வரைக்கும் வெளிவராமல் இருந்திருக்கிறது மக்களே. ஸோ இதுவரையில் இந்த ஒரு வழக்கு சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். சிபிஐயும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. ஏனால் கொலை பண்ணது இது வரைக்கும் அவன் சொல்கிறான், இப்போ கொலை பண்ணலன்னு சொல்கிறான். சரி, இப்போ இவன் வந்து போய் சொல்கிறான் வச்சுக்கலாமே, ஆனால் கொலை பண்ணதுக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாமல் இருக்கிறது. 2வது பாயிண்ட்டு, கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறம்தான் செக்ஷுவல் அசால்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆஸ் பர் தி பிஎம் ரிப்போர்ட். அப்போது இவனுடைய மோட்டிவ் என்னவாக இருந்திருக்குது? கொலை பண்ணவன் இவன் மோட்டிவ் என்னவாக இருந்திருக்கு?
ஏன் அந்த பொண்ணை போய் அவன் கொலை பண்ணிட்டு அப்புறமா அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்டை போய் குத்திருக்கிறான், ஏன் குத்திருக்கிறான் அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. ஸோ இதுவரையில் சிபிஐக்கு எந்த ஒரு லீடுமே எந்த பிரேக் த்ரூவும் கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் மக்களே. செப்டம்பர் 17 அன்னைக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் சின்ஸ் இந்த கேஸ் வந்து கோர்ட் மாண்டட் கேஸ் அப்படிங்கிறதுனால கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கோ கேட்டிருக்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 17க்குள்ளே இவர்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன போயிட்டுருக்கு, குற்றவாளி நடவடிக்கை பண்ணிட்டாங்களா, இவன் தான் குற்றவாளின்னா ஏன் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கான மர்டர் மோட்டிவ் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறதே அவங்க கொடுக்க வேண்டும். அதற்குள்ளாக இப்படி குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மக்களே. இப்போ என்னன்னால் மோட்டிவ் என்ன தெரியல, ஏன் கொலை பண்ணா தெரியல, அது கொலை பண்ணிட்டு அவன் அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்லேயே குத்தி இருக்கிறான், ரத்தமாக வந்திருக்கு, ஏன் அப்படி பண்ணா தெரியல. இது எதுவுமே தெரிலன்றது மட்டும் தான் பதில் இருக்கிறது. சந்தீப் கோஷுடைய பாலிகிராஃப் டெஸ்ட் என்ன ஆச்சுன்றதை விவரம் வெளியே விடாமல் இருக்கிறாங்க மக்களே. சந்தீப் இவன் என்ன சொல்கிறான்னா, சஞ்சய் ராய் நான் கொலை பண்ணல, நான் போய் அங்கே பார்த்தேன், அந்த பொண்ணு இறந்து கிடந்துச்சு, நான் பார்த்து பயந்தான் நான் வெளியே ஓடியான்ட்டேன் அப்படிங்கிறான். அப்போது அவன் சொல்கிற ஆங்கிள் உண்மையோ பொய்யோ, பட் வில் ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக் பார்த்தா கூட சந்தீப் கோஷ் அப்படிங்கிறவன் முதல்ல அந்த டெட் பாடியை கூட பார்க்காம இந்த பிரின்சிபல் ஆர்ஜிக்காரோடைய முன்னாள் பிரின்சிபல் டெட் பாடியை கூட பார்க்காம தற்கொலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறான்னா, அப்போது இவன் சொல்கிற அடிப்படையில் பார்க்குறப்போ சந்தீப் கோஷ் தான் கொலை பண்ணி போட்டானா அப்படிங்கிற சந்தேகத்திலையும் சிபிஐ விசாரிக்கிறாங்கன்னு சொல்லலாம் மக்களே. எது எப்படியோ இன்னும் இந்த வழக்கு முடிவுக்கு பெறாமல் இருக்கின்றது. இதில் என்ன கொடுமை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டு எல்லா டாக்டர்ஸையும் நீங்கள் மறுபடியும் வேலைக்கு போங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சாலும் இன்றும் கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பேரணி பண்ணுறாங்க, தலைமைச் செயலகத்துக்கு பேரணி போகிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே வாதம் என்ன அப்படின்னா, மம்தா பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது எதிர்க்கட்சியுடைய ஒரு தூண்டுதலாக அப்படிங்கிறது தெரிய வரல மக்களே. பட் இருந்தாலும் இந்த பேரணி அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ரெக்வஸ்ட்டையும் மீறி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது. இன்னொரு தரப்பில் கொல்கத்தாவுடைய உளவுத்துறை சொல்கிறாங்க, இப்படியே இந்த போராட்டம் பண்ணிட்டே இருந்தாங்கனால் விரைவில் கலவரமாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் வெளியே விடுறாங்க கொல்கத்தாவுடைய உளவுத்துறை. அப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் எப்படி இந்த பேரணியையும் இந்த ஒரு போராட்டத்தையும் ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இப்போ எதுக்கு இந்த பேரணி அப்படிங்கிறதும் இப்போ வந்து புரியாத புதிராக இருக்கிறது. மம்தா பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது பேரணி அப்படிங்கிறது ஒரு லாஜிக் இல்லாத விஷயமாகத்தான் படுகிறது. இந்த கேஸை உண்மைத்தன்மை கொண்டு வாங்க, சீக்கிரம் விசாரணை முடிங்க அப்படின்னால் சிபிஐட்ட கொடுத்தாச்சு. இட் இஸ் லெஃப்ட் வித் பிஜேபி கவர்மெண்ட்டான். அப்போது எதிர்கட்சிக்காரங்கள் தூண்டுதலின் பேர் தான் பண்ணிட்டுருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, லீவ் இட் டு அஸ், ப்ளீஸ் பிலீவ் அஸ், எங்களை நம்புங்கள், நாங்கள் சுவமோட் எடுத்து இந்த கேஸை விசாரிச்சிட்ருக்கோம். நாட் பிகாஸ் ஆஃப் த மர்டர், நாட் பிகாஸ் ஆஃப் தி செக்ஷுவல் அசால்ட்டு. ஒரு படித்த டாக்டர்களுக்கு சிக்கல் இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு சமூக சிக்கலை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் தெளிவாகவே சுவமோட்டை சொல்கிறாங்க. அப்போ இந்த போடக்கூடிய பேரணி போகக்கூடிய இந்த பெண் மருத்துவர்கள்லாம் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனையும் அவங்களையுமே நம்பாமல் இவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு தகவலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது மக்களே. இன்னும் இந்த வழக்கில் வந்து பல உண்மைகள் வெளியே வர வேண்டி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மோட்டிவ் என்ன? எ மர்டர் ஷுட் ஹேவ் அ மோட்டிவ். மோட்டிவ் என்ன? கொலை பண்ணுறது தான் இவனுடைய மோட்டிவ் அப்படின்னால் ரொம்ப அதாவது இவனுடைய போக்கை பாருங்களேன். ஒரு நைட்டு வரான், அங்கே உள்ள ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு சொல்கிறான், வெளியே போயிடுறான், போய் தண்ணி அடிக்கிறான், அதுக்கப்புறம் போயிட்டு ரெட் ஏரியா போகிறான், செக்ஸ் ஒர்க் கிட்ட போகிறான், இவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறான், அவன் ஃப்ரெண்டு போகிறான், இவன் வெயிட் பண்ணுறான், இவன் கேர்ள் ஃப்ரெண்டை பேசுகிறான். இப்போது ஒரு ப்ராப்பராக ஒரு கொலை பண்ணக்கூடிய இல்லை கொலை பண்ணுற பிளானில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படியெல்லாம் ஒரு அசால்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தால் அதுவுமே சந்தேகத்தை கொடுக்குது. எப்படி அசால்ட்டாக அப்படி இருப்பாங்க? ஏன்னா எப்பவுமே ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருப்பாங்க, ஒரு மாதிரி சஸ்பிஷியஸாக பார்த்துட்டே இருப்பாங்க. இஃப் இட் இஸ் அ வெல் பிளான்டு மோட்டிவேட்டட் மர்டராக இருக்குதுனால் எப்படி இந்தளவுக்கு கேஷுவலாக பண்ணிட்டு அப்படியே போய் ஒரு அடிச்சம்போக்கில் கொலை பண்ணுற முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்போது இதெல்லாம் பிளான் பண்ணப்பட்டதா இல்லை பிளான் பண்ணப்படாததா, என்ன மோட்டிவ் இருக்கணும், இது எல்லாமே புரியாத புதிராக இருக்குது இந்த வழக்கில் மக்களே. கூடிய சீக்கிரம் ஒரு பிரேக் ஒன்று எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.